பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பெரிய கர்ஸை ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. ஒரே குத்துல அந்த கர்ஸ் செத்து போயிடும். நம்ம ஹீரோ சும்மா மாசா நின்று இருக்க. அதை பார்த்துட்டு ஜோசவோ, சின்ன தம்பி நீ சூப்பர் சின்ன தம்பி, இந்த அளவுக்கு உங்ககிட்ட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கா, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை சின்ன தம்பி அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, ஏய் ஜோசோ என்னடா எப்போ பார்த்தாலும் என்ன சின்ன தம்பின்னு கூப்பிட்டு இருக்க, எதுக்குடா என்ன சின்ன தம்பின்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜோசோ சொல்லுவான், என்ன சின்ன தம்பி இப்படி பேசிட்ட, நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே சின்ன தம்பி தானே கூப்பிட்டு இருக்கேன், உன்னோட அப்பா உனக்கு தெரியாதா, அவர் தலையில ஸ்டிச்சஸ் போட்டிருக்குமே அவர் உனக்கு தெரியாதா அப்படின்னு யூஜி தாத்தோட பிளாஷ்பேக் சொல்ல வர, அங்க சிவ பூஜையில கரட்டி பூந்த மாதிரி நவோயா ஜெனின் வந்து பிரிட்ஜ் மேல நின்று, எங்க அந்த மெகுமியவே காணுமே, மெகுமி எங்க போனா, இவ்வளோ சுலோவா இருப்பானா, எங்க இருந்து வந்துட்டு இருக்கானு ஒண்ணுமே தெரியலையே, டே மெகுமி பிசிக்கிறோ எங்கடா போனேன், உன்னை இப்படி வந்து தேடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல நின்று கத்திட்டு இருக்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, யாரு மெகுமி பிசிக்கிறோ பேரை சொல்லி கத்திட்டு இருக்கான் யாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த நவோயா சொல்லுவான் பாருங்க, யாருடா நீங்கெல்லாம், என்னோட சத்தம் கேட்டும் என்ன பார்த்தும் இன்னும் ஓடாம எதுக்குடா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க நேரத்துக்கு ஓடி இருக்கணுமே என்ன பார்த்து பயந்து அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஜோசா சொல்லுவான் பாருங்க, சின்ன தம்பி உனக்கு புரியலையா, சட்டுரோ கோஜோ இப்ப இல்ல, அவர் மட்டும்தான் உன்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு, அவர் போனதுக்கு அப்புறம் உன்னோட மரண தண்டனை மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிருச்சு, இப்ப எல்லாருமே உன்னை கொல்லதான் பாப்பானுங்க சின்ன தம்பி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோம்னா நம்ம ஹீரோ செம சாக்காயிவாரு. ஆமல்ல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பக்கம் நவோயா நிப்பான்ல, அவங்ககிட்ட நம்ம ஹீரோ யூஜி தாத்தோரி கேப்பாரு, டேய் நீ எதுக்குடா இங்க வந்திருக்க, எதுக்காகடா மெகுமி பிசிக்கிறவ தேடுற, உனக்கு எதுக்குடா மெகுமி பிசிக்கிறவ வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த நவோயா சொல்லுவான், அதுவாடா அவனுக்கு எனக்கும் கொஞ்சம் முடிக்க வேண்டிய வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாம அவனை நான் என் கையாலே கொல்ல போறேன்டா, ஆமாண்டா அவனை நான் கொல்ல போறேன், அது இருக்கட்டும் உங்களையும் நான் தாண்டா கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு செம ஸ்பீடா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் போயிட்டு அட்டாக் பண்ணுவான் பாருங்க. சும்மா மாத்தி மாத்தி 3 பேரும் அடிதான், அவன் அட்டாக் பண்ணுவான் இவன் அட்டாக் பண்ணுவான், மாத்தி மாத்தி குத்து விதி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. டக்குன்னு அந்த பக்கத்துல இருந்து நவுடி இந்த பக்கம் வந்துருவான் அந்த நவோயா. இந்த பக்கம் தள்ளி வந்த அந்த நவோயா சொல்லுவான், ஓ நீ தானா அது, அந்த சுகுனாவோட விரல தின்னு அவனோட பவர் வச்சிருக்கவன் நீ தானா, ஆனா உன்னை பார்த்தா ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுதாடா, நீ அந்த பவர்லாம் எப்படிடா வச்சிருக்கிற, ரொம்ப வீக்காகவும் தெரியுற, சரி உன்னை போட்டு தள்ளுறது ஒன்று எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 3 பேருக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஷாக் ஆவாங்க. என்ன நடக்குது, ஏதோ கோஜோ இங்கே வந்துட்டாரா, கோஜோவோட பவர் மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகி பார்த்துட்டு பாரு, யாரான்னு பார்த்தா மேலே நிற்கிறது மவனே என்னமோ திட்டபாடா அப்படின்ற மாதிரி நிற்பான் பாருங்க நம்ம யூத்தா ஒக்கோட்ஸு, சும்மா மாசா நிற்பான் பாருங்க, நின்றுட்டு கேட்பான் பாருங்க, ஆமா இங்கே இவன் தனியா இல்லை போல இருக்கே, என்னடா கூட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசா சொல்லிட்டு அங்கே ஸ்வாட் எடுத்து ரெடியா இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ, யாருவேன் இவன் பார்க்கறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியுறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம யூத்தாவோ அப்படியே ஒரு ஜம்ப் அடிப்பான் பாருங்க, அந்த கம்பியெல்லாம் வளைஞ்சு உடஞ்சி கீழே விழுந்து கீழே இருக்க கல்லாம் சும்மா தெரிச்சு போயிடும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஜோசவும் மிரண்டு போயிடுவானுங்க, யாராவன் இந்த அளவுக்கு பவரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம யூத்தா ஒக்கர்ஸும் அந்த உடஞ்சு போன கல்ல இருந்து மாசா நடந்து வந்துட்டு கேட்பாரு பாருங்க, ஆமா இங்க யாரா யூஜி இத்தாதோரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. அங்க வந்து ஜோச கேட்பான்,